அப்போ உபநயனம்னு சொல்லுவாங்க. உபநயனம்னா இன்னொரு கண், ஞானக்கண் பூணல் போட்டால் நம்மளுடைய அறிவு வளம் பெற்று நம்ம ஒரு தனித்திறமையோடு விளங்குறதுனால உபநயனம்னு பேர். அப்போ காப்பு கட்டுவாங்க. அதுக்கு அடுத்ததாக கல்யாணத்தில் காப்பு கட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்திகளில் தான் 60, 61, 70, 75, 80, 100 இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பண்ணிக்கிறதுக்கு பேர் சாந்தின்னு பேர். இதை யாரும் ஹோமன்னு சொல்றது இல்லை. சாந்தி அப்படின்னு சொன்னால் பரிகாரம் பிராயச்சித்தம்னு பேர். பெருஞ்சாந்தி. எதுக்காக இதை பிராயச்சித்தமாக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு மாதத்துலையும் நமக்கு ஒவ்வொரு சடங்குகள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் மறந்துட்டோம். முதல் வயசில் ஆயுஷோமம் பண்ணுறோம், அடுத்த வருஷம் அதை பண்ணுறதில்லை. முதல் வருஷம் பண்ணுறதுக்கு பேர் ஆயுஷோமம், அடுத்த வருஷம் பண்ணுறதுக்கு பேர் நட்சத்திர சாந்தி. இப்படி 60 வயசு வரைக்கும் ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் ஒவ்வொரு விதமான சாந்திகளை செஞ்சுட்டு வரணும். பெண்களாக இருந்தால் ருது சாந்தி இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். இன்றைக்கு கால அவகாசம் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய பொக்கிஷமான நூல்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க. எதை படிக்கிறதுன்னு நம்ம தெரியாமல் எல்லாத்தையும் விட்டுட்டோம், எதையும் படிக்காமல். எங்கள் வாத்தியார் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரருந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாராம். ரொம்ப காலமாக 30-40 வருஷமாக ஒரே இடத்துல இருந்து. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் காலமாகிட்டார். அந்த ஊர் மக்கள்லாம் அவர் இதே இடத்துல அடக்கம் பண்ணிடுவோன்னு அவர் உட்கார்ந்து எடுத்து கீழே தோண்டினாங்களாம். ஒரு 2 அடி தோண்டனோட ஒரு பெரிய புதையல் கிடைச்சிதான். பல கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள புதையல். இந்த பிச்சைக்காரன் மேலே 2 அடி கை நீட்டதுக்கு கீழே 2 அடி நீட்டிருந்தாரா வாழ்நாள் பூரா நல்லா இருந்திருக்கலாம். ஒரு பெரிய பொக்கிஷத்துக்கு மேலே நம்ம இருக்குன்னே தெரியாமல் அவ்வளோ காலம் பிச்சை எடுத்து. அதுபோல் நம்ம இந்து மதத்தில் எண்ணற்ற நூல்கள், அறிவு நூல்கள், ஆன்மீக நூல்கள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வச்சுட்டு மேலை நாட்டு நாகரிகத்தை நம்ம பெருசாக நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால எல்லா சாந்திகளையும் இது ஒவ்வொரு வருஷத்தில் பண்ணுறதெல்லாம் விட்டதெல்லாம் சேர்ந்து இந்த 60 பண்ணிக்கிறதுக்கு தான் சாந்தின்னு பேர். பரிகாரம். நம்ம செய்யாமல் விட்ட எல்லா காரியங்களுக்கும் பரிகாரமாக இது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பிராமணனுக்கு மட்டும்தான் பூணூல். இல்லை, 4 வருடத்துக்கும் பூணூல் உண்டு. யாரும் அதை கடைப்பிடிக்கிற சில பேர் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பிராமணன் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, பூணூல் போட்டோன்னா சமிதாதானம்னு ஒரு ஹோமம், டெய்லி அந்த ஹோமத்தை பண்ணணும். அந்த நெருப்பை அணையாமல் வச்சிருக்கணும். அந்த நெருப்பை எடுத்துட்டு தான் கல்யாணத்துக்கு ஹோமம் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறதுக்கு பேர் ஔபாசனம்னு பேர். அந்த நெருப்பை அணையாமல் வச்சுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 60ஆம் கல்யாணம் 80 இதுல எல்லாம் அந்த நெருப்பு கொண்டு தான் ஹோமம் பண்ணணும். இந்த நெருப்பை அணையாமல் வச்சிருந்து தன்னுடைய அந்தியாஷ்டிக்கு அந்த நெருப்பை கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களோட வாழ்க்கையில தொடர்புல அக்னியோட தொடர்பு இருந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் இப்போ சொல்றாங்க அக்னிஹோத்திரம்னு சொல்லிட்டு, அந்த அக்னிஹோத்திரம் அணியாமல் பார்த்துக்கணும். அதெல்லாம் இப்போ நல்லா விட்டதுனால அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக பண்ணுறதுனா இந்த சாந்தின்னு பேர். இந்த சாந்தி பண்ணுறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிறப்பு இறப்பு எல்லாமே நம்மளுடைய புண்ணிய பாவத்தை அடிப்படையாக கொண்டு தான் அமைஞ்சிருக்கு. புண்ணியம் பாவம் இதை அடிப்படையாக கொண்டு தான் நம்மளுடைய பிறப்பு அமைஞ்சிருக்கு. கடவுள் இந்த பூலோகத்தில் நமக்கு ஒரு உடலை கொடுத்து, இந்த உடலில் இந்த உயிரை கொடுத்து, இத்தனை நாள் இந்த நன்மைகள் தீமைகளை அனுபவிச்சுட்டான்னு ஒரு சிலம்பஸ் போட்டு நம்மளை அனுப்பிச்சிருக்காரு. இந்த உயிருக்கு என்னைக்கும் அழிவு கிடையாது. உலகத்தில் 3 பொருளுக்கு தான் அழிவு இல்லை. 1 கடவுள், 2வது இந்த உயிர், 3வது இந்த உயிரையும் கடவுளையும் சேரவிடாமல் தடுக்கக்கூடிய மாயை. இந்த 3க்கு என்னைக்கும் அழிவு கிடையாது. ஏன்னா இது 3ம் யாருனாலையும் தோற்றுவிக்கப்படலை, அதனால அழிவு கிடையாது. தோன்றிய பொருளுக்கெல்லாம் அழிவுட்டு, தோன்றாத பொருள்னால இந்த 3க்கு அழிவில்லை. உயிர் என்னைக்கு அழிவில்லை. இந்த உடலை விட்டு அடுத்த பிரிவில் இன்னொரு உடலுக்குள்ளே இருந்து அது புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி நன்மை தீமைகளை அனுபவிக்கும். இந்த நன்மை தீமைகளை அனுபவிக்கிறதுக்காக சுவாமி கொடுத்த இந்த உடலில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். பிறந்திருந்து நமக்கு என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம இந்து தர்மம் சொல்லியிருக்கு. இதுக்கு பேர் தான் தர்மசாஸ்திரம்னு சொல்லுது. இதில் செய்யுன்னு சொல்றதை செய்யாட்டியும் பரவாயில்ல. நீங்கள் இதை செய்யுன்னு சொன்னாங்களா, மாதம் மாதம் கணபதி ஹோமம் பண்ணிருந்தாங்க, பண்ணாட்டி பரவாயில்ல. ஒவ்வொரு வருஷத்துலையும் சாந்திகளை பண்ணுங்கன்னாங்க, பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல. எதை செய்ய வேண்டாம்னு சொன்னாங்களோ அதை செய்யாமல் இருந்தோம்னாலே நமக்கு ஒரு 50 மார்க் வந்துடும். புண்ணியத்தில் 50%. கோயிலுக்கு போகிறப்போ கோயிலுக்குள்ளே போய் தேவையில்லாத பேசக்கூடாது, கோயில்களில் படுத்து தூங்கக்கூடாது, இப்படிலாம் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்ல செய்யாமல் இருந்தாலே 50% புண்ணியம் நமக்கு கிடைச்சிடும். இந்த தர்மத்தின்படி நம்ம வாழ்ந்து வரணும்.
இந்த தர்மத்தின்படி நம்ம வாழலைன்னா நமக்கு புண்ணிய பாவங்கள் பிறவிதோறும் இருந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம பிறந்ததிலிருந்து இது நாள் வரைக்கும் செய்த பாவங்கள், தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடையாது. நம்ம தெரியாம செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா செய்யக்கூடியதான் இந்த சாந்தி. இந்த 60வது வயசுல பண்ணிக்கிறது, 75 விஜயரத சாந்தி, உக்ரத சாந்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம்லாம் எல்லா விதமான பாவங்களையும் நீக்கும் பொருட்டு சிவபெருமான குறித்து செய்யக்கூடியது. வைஷ்ணவர்களாக இருந்தாலும் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த 60 யாருன்னா சிவபெருமான குறித்து தான் சரி. ஏன்னா எல்லா தெய்வங்களும் போய் சேரக்கூடிய ஒரே இடம் சிவபெருமான் தான். சைவ சித்தாந்தத்தில் சொல்லும், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தாம் வருவார். நீங்க எந்த கடவுளை எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அந்த கடவுளின் வடிவாக வந்து திருவள்ளுவர் செய்யக்கூடியவர் சிவபெருமான் தான். நம்மளுடைய அறிவுக்கும் நம்ம மனுஷனை எல்லாத்தையும் கடவுள் ஒரே மாதிரி படைக்கல. ஒவ்வொருக்கும் ஒரு விதமான வடிவ அமைப்பு, ஒவ்வொரு விதமான சிந்தனைகள், ஆசைகள், வெறுப்புகள் ஒவ்வொரு வகையாக படைச்சிருக்கார். அப்போது கடவுள் ஒரே மாதிரி இருந்தால் மனிதர்களால் இந்த ஆத்மானாலும் உணர முடியாது. அதனால அவங்கவுங்க அறிவுக்கு தேர்ந்த மாதிரி கடவுள் தன்னை பல வடிவங்களாக எடுத்துக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். உங்களுக்கு முருகனை பிடிச்சா நீங்கள் முருகனை கூப்பிடுங்க, அந்த வழியில் சிவபெருமான் வந்து அனுகிரகம் பண்ணுவார். நீங்கள் எந்த கடவுளை வழிபடுறீங்களோ அந்த கடவுள் மேலே நம்பிக்கை தான் வேணும். முழுமையான நம்பிக்கை வச்சா அந்த கடவுள் வடிவாக வந்து சிவபெருமான் அனுகிரகம் பண்ணுவார். நம்ம செஞ்ச வினையின் காரணமாக, நல்வினை தீவினையின் காரணமாக தான் நம்ம இந்த பிறப்பெடுத்திருக்கோம். இந்த வினை போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தீரணும், இந்த ஜென்மத்தில் நமக்கு தெரியாமல் செஞ்ச பாவம் தீரணும், இனி பாவம் செய்யாமல் இருக்கணும். இது மூணுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு அப்படின்னா வேதங்களாகட்டும், ஆகமங்கள், திருமுறை எல்லாமே சொல்றது, இந்த யாகம் பூஜைகள் எல்லாம் விட சிறப்பாக சொல்றது நாமஸ்மரணம். சுவாமியோட பெயரை ஜபம் செய்தல், தியானம் செய்தல். எந்த சுவாமி தியானம் பண்ணணும்னா சிவபெருமானை தான் தியானம் பண்ணணும். 5 எழுத்து ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த 5 எழுத்து சொல்லிட்டு வந்தோம்னாலே நம்மளுடைய பாவங்கள் போயிடும். நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது ஓம் நம சிவாய அப்படின்னு. சைவ சித்தாந்தத்தில் ஒரு பொருளை தேடணும்னா நம்மளுடைய ஆயுள் பத்தாது இதை படிக்கிறது. ஒரு எழுத்துக்கூடல பொருளை நம்மளால முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது. சிவாய நமஹ. இன்னைக்கு நிறைய பிரச்சனை வருது. நான் அரசியல் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், தமிழ் மொழி வடமொழின்னு இதில் மொழியில் எந்த பாகுபாடுமே இல்லை. சிவபெருமானுக்கு 2 மொழி 2 கண்கள் மாதிரி. இப்போது ரோட்டில் போகிற ஒரு ஹாரன் அடிக்கிறாங்க, ஆடு மாடும் விலகுது, நம்மளும் விலகி போகிறோம். அந்த ஹாரன் என்ன மொழியில் இருக்குது, அது மொழிபெயர்க்க என்ன முடியுமா? மொழி எதுனாலன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் மொழி. நம்ம சொல்ல வர்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுறது தான் மொழி. சிவபெருமானுக்கு வந்து வடமொழியாகட்டும் தென் தமிழாகட்டும் 2 கண்ணு போல. இதில் வடமொழியில் தான் இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதற்கு ஒரு கட்டமைப்பு, பூஜைனா இப்படி தான் பண்ணணும். திருமுறைகள் என்ன பண்ணியிருக்காங்க, இறைவனை எப்படி போற்றி வழிபடுதல்னு. வடமொழி மந்திரங்கள் எப்படின்னா நம்ம சமையல் பண்ணுற மாதிரி சமையல் பண்ணி வைக்கணும். தமிழ் எப்படின்னா சாப்பிட்ற மாதிரி, சமையல் பண்ணுற பாத்திரத்தில் சாப்பிடவோ சாப்பிட்ற பாத்திரத்தில் சமையல் பண்ணவோ முடியாது. 2 இல்லாமல் இருக்க முடியாது. 2 மொழியிலையும் சிவபெருமானை பற்றி எல்லாருமே இறுதியாக சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் நமசிவாயம் தான். திருமுறைகளில் கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நமச்சிவாய 5 எழுத்தின்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. வேதங்கள் சொல்கிற கடைசியில் உணர்த்தக்கூடியதும் அதுதான், ஆகமங்கள் உணர்த்தக்கூடியதையும் நடுப்பொருள் அதுதான் ஓம் நமசிவாயம். வேதங்கள் 4, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். 4 வேதத்துக்கு நடுவில் இருக்கிறது யஜுர்வேதம். யஜுர்வேதத்துக்கு நடுவில் இருக்கிறது ஸ்ரீருத்ரம். ஸ்ரீருத்ரத்துக்கு நடுவில் இருக்க அந்த வார்த்தை பஞ்சாட்சரம். ஓம் நம சிவாய ச சிவதராய ச. இந்த பஞ்சாட்சரத்துக்காக தான் இந்த 4 வேதங்கள் உருவாச்சு. வேதங்களில் சொல்லாத எந்த விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது, இனிமேலும் இருக்காது. வேதங்கள் வந்து இந்த உலகம் விஞ்ஞானத்தினால வளர்ந்து வர வர அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை வேதம் கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால தான் வேதங்கள்ல இன்னும் அழியவே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் எழுதுகிற நூல்களில் இன்னைக்கு காணாமல் போச்சு. ஏன் கம்பராமாயணம் இன்னும் அழியல, திருக்குறள் ஏன் அழியல, ஏன் வேதங்கள்லாம் இன்னும் அழியாமல் இருக்கு? எத்தனையோ 1000 ஆண்டுகள். அன்னைக்குலாம் இது போல் ஆர்சி பில்டிங் எல்லாம் இல்லை. ஒரு கூரை எழுதி திருவள்ளுவர் எழுதி வச்சிருப்பார், மேலே வச்சிருப்பார், ஒரு கரையாமுந்து அதெல்லாம் அடிக்கல. ஏன்னா அதெல்லாம் சத்தியமான நூல்கள், சத்தியத்துக்கு என்னைக்கும் அழிவில்லை. அதனால தான் அருளாளர்கள் அள்ளி செய்த அந்த நூல்கள்லாம் இன்னும் அழியாமல் நமக்கு கிடைச்சிருக்குன்னா சுவாமியோட அனுக்கிரகம். காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு புது புது பொருள்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நூல்கள். இந்த
இந்த வேதத்திலையும் சொல்றது நமசிவாய. திருமுறையில் சொல்றார், வினைப்பகைக்கு அத்திரம் ஆவது அஞ்செழுத்துமே. வினைனா நம்ம செஞ்ச பாவங்கள், இந்த பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரே எதிரி எதுன்னா வேற எதுவுமே கிடையாது, அஞ்செழுத்து. சிவபெருமானே நமச்சிவாயங்கிற அஞ்செழுத்து. இது நம்முடைய இந்து மதத்துல 4 வர்ணத்தவருக்கும் 7வது வயதிலோ 9வது வயதிலோ பூணூல் போட்டு வைக்கணும். எல்லாம் விட்டுட்டோம், மறந்துட்டோம். இது நாகரீக பேர் பூணூல் போட்டு வச்சு இந்த நமசிவாயங்கிற மந்திரத்தை குரு மூலமாக உபதேசம் செய்யணும். குருங்கிறது யாரு அப்படின்னா, இந்த மந்திரத்தை அதிகமாக ஜபம் செய்து அதுல தன் நிலையை அடைத்தவர்களுக்கு குருன்னு பேரு. அவங்க அந்த குழந்தைக்கு அந்த உபதேசம் பண்ணி வைக்கணும் நமசிவாய். அந்த குழந்தை அன்னையில இருந்து தன்னுடைய வாழ்நாள் கூட இந்த ஜபத்தை பண்ணிட்டு வந்தா இவ்வளவு கஷ்டங்கள் இருக்காது, துன்பங்கள் இருக்காது. துன்பங்கள் வர வர விலகிடும். 10 அடி வாங்குறது 2 அடி வாங்கிட்டு நம்ம விலகிடலாம். நம்ம அதை விட்டுட்டோம், துன்பங்கள் இன்னைக்கு ஜாஸ்தி. நம்ம இன்னைக்கு துன்பம் துன்பம் சொல்லிட்டே இருக்கோம். சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தயாரா இருக்கா, அதுபடி வழியை தேட நம்ம தயாரா இல்லை. அதுதான் காரணம். அப்போ இந்த நமசிவாயங்கிற 5 எழுத்து சொல்லக்கூடிய தகுதியை ஏற்படுத்தக்கூடியது இந்த இத்தனை நாள் விட்டுட்டாலும் இந்த 60லிருந்து 80 இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கணும். இந்த ஜபம் பண்ணதுனால என்ன ஆகும், நம்முடைய வினையினால நமக்கு உடம்புக்கு ஏதேனும் வினை எப்படி வந்து சேரும், கடனாக வந்து சேரும், ஒன்று ரிணம் அல்லது எதிரியாக வந்து சேரும், அடுத்தது நோயாக வந்து சேரும். இது 3ல் தான் துன்பங்கள் ஏற்படும். இந்த 3 துன்பமும் வராமல் இருக்கணும்னா இந்த பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணோம். இந்த பஞ்சாட்சரத்துக்கு அதிபதியான சுவாமி இங்கே பூஜை பண்றோம். இப்போ உங்களுக்கு வந்து பொருள் தேவையில்லை, இனி எதிரிகளே யாரும் இருக்க போறதில்ல. 60 வயசுக்கு மேலானாலே எல்லாரும் நட்பு தான். இனி அவங்களுக்கு என்ன வேணும்னா நோயற்ற வாழ்வு, நல்லா சௌக்கியமா இருக்கு. நான் முதலே சொன்னேன், தோன்றிய பொருளுக்கெல்லாம் அழிவு நிச்சயமா உண்டு, மரணங்கிறது சர்வ நிச்சயமா உண்டு. மரணத்தை யாருனாலும் தடுக்க முடியாது. அந்த மரணமானது எப்படி சம்பவிக்கணும்னா, எந்த ஒரு உடலுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாம நல்லா சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து ஊஞ்சல் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார், காலமாயிட்டார் அப்படின்னு தனக்கே தெரியாம தன்னை விட்டு தன்னோட ஜீவன் பிரிக்கணும். அந்த அனுகிரகத்தை சுவாமி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த சாந்தியை பண்ணிக்கிறது. இந்த சாந்தி வந்து திருக்கடையூர் கஷேத்திரத்துல ரொம்ப விசேஷம். திருக்கடையூர்ல அபிராமி அம்பிகை உடனவர் அமிர்தகணேச பெருமாள் சன்னதியில பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த கோயில் ஒரு குருக்கள் இருந்தார், அவருக்கு ரொம்ப நாளா குழந்தைகள் இல்லை. குழந்தைக்காக தவம் இருக்கார். ரொம்ப சுவாமி நினைச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு வர்றார். அவர் இருக்கா குருவா விளங்கக்கூடிய மறைஞான சம்பந்தன்கிட்ட போய் கேட்கிறார், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கிறார். அன்னைக்கு தேவாரத்தில் நூல் சாத்தி பார்க்கறதுன்னு ஒரு வழக்கம். ஒரு புக் இருக்குன்னா ஏடுல ஒரு நூலை சுவாமி நினைச்சு ஒரு பேஜ் மேலே போடுவாங்க. எந்த பேஜ் வருதோ அந்த பேஜில் என்ன எழுதி இருக்கோ அதுபடி நடக்கணுங்கிறது அன்றைக்கு ஒரு வழக்கம். நமக்கு எப்படி பூ கேட்கணும், வெள்ளைப்பூ சேப்பூ கட்டிக்கிட்டு வெள்ளைப்பூ வந்து அந்த காரியம் செய்யணும், அதுபோல அந்த காலத்தில் அப்படி ஒரு வழக்கம். அதே போல ஏட்டில் நூல் சாத்தி பார்க்குறாங்க. திருவெண்காட்டு தலத்தினுடைய பதிகம் அந்த தேவாரத்தில் வருது. ஞானசம்பந்த பெருமான் பாடன தேவாரம். அதில் முக்குளம் இருக்கு, 3 குளம் இருக்கு. அதில் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார், முக்குள நீர் உண்டு பிள்ளையுடன் உள்ள நிலை யாதும் ஐயுற வேண்டாம், நல்ல குழந்தையோடு உடல்நிலை ஏற்படும், இதுல எந்த சந்தேகம் இல்லைன்னு அந்த கஷேத்திரத்துக்குரிய பாடல் வருது. உடனே திருவெண்காட்டில் போய் அந்த தம்பதிகள் சுவாமியை குறித்து தவம் இருந்து பூஜை பண்றாங்க. சுவாமி ஒரு நாள் கனவுல காட்சி கொடுக்கிறார். கனவுல தான் காட்சி கொடுக்கிறார், நேரில் காட்சி கொடுக்கிறார். உங்க ஜாதக பிரகாரம் குழந்தைகளே இல்லை, இது விதி. விதி பிரகாரம் குழந்தைகள் கிடையாது. விதின்னு ஒன்று இருந்தா விதி விளக்குன்னு ஒன்று இருக்கணும். அதனால திருஞான சம்பந்தருடைய தேவாரம் பொய்யா போகக்கூடாது. திருவெண்காட்டு தலத்தில் நூல் சாத்தி பார்த்து வந்துட்டு, அதனால உனக்கு ஒரு குழந்தையை தர்றேன். உனக்கு 2 சாய்ஸ். நல்ல அறிவுள்ள குழந்தை வேணும்னா அந்த குழந்தை 16 வயசு தான் ஆயுளோடு இருக்கும். ஒரு மூர்க்கமான குழந்தைன்னா 100 வயசு இருக்கும். எந்த குழந்தை வேணும்னு நீ முடிவு பண்ணிக்கோன்னு கேட்குறாங்க. வேதங்கள் சிறப்பா இருந்த காலம், தர்மம் தான் பெருசுன்னு நினைச்சதுனால அன்னைக்கு அந்த தம்பதிகள் சொன்னாங்க, அறிவுள்ள குழந்தை 16 வயசு இருந்தாலும் போதும், எனக்கு போதும். இன்னைக்கா இருந்தால் நம்ம நினைச்சுக்கலாம், அபாக ஸ்கூல்ல சேர்த்திடலாம், அந்த ஸ்கூல்ல சேர்த்து ஏதோ வகையில் படிப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடலாம்னு நினைப்போம். வேத காலங்கிறதுனால சமுதாயத்துக்கு பயன்படாத குழந்தை வேண்டாம், அறிவுள்ள குழந்தை தான் வேணும்னு கேட்குறாங்க. சுவாமியும் குழந்தையை கொடுத்துட்றாரு. அந்த குழந்தை நல்லா படித்து வருது. 3வது வயதிலே வேதம் படிக்க ஆரம்பிக்குது. குழந்தைகளை நம்ம இன்னைக்கு 3 வயசுல ஸ்கூல்ல சேர்த்துறோம்.
இது வந்து இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சதில்லை. இன்னைக்கு சொல்றாங்க சயின்ஸ் 3வது வயசுல படிக்க ஆரம்பிச்சா நல்லா பிரெயின் ஷார்ப்பா இருக்குன்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்றது. அன்னைக்கே சொல்லிட்டார் 3 வயசுல வேதம் படிக்க ஆரம்பிச்சார். இந்த அமாவாசை வந்து சந்திரன் எப்போ வெளியில தெரியும்னா 3ஆம் பிறையில தான் தெரியும். 1வது நாள் 2வது நாள் தெரியாது. 3ஆம் பிறை தான் வெளிப்படும். அதனால அறிவு வெளிப்படக்கூடிய வயது 3 வயது. அப்பதான் படிப்ப ஆரம்பிக்கணும். படிப்பு யார் சொல்லி தரணும்னா முதல்ல அப்பா தான் சொல்லி தரணும். எவ்வளவு பெரிய வாத்தியார் இருந்தாலும் குரு இருந்தாலும் அப்பா தான் சொல்லி தரணும். அப்பாட்ட தான் முதல்ல குழந்தை படிக்கணும். அதனால அதனுடைய அப்பாட்ட 3 வயசுல வேதத்தை படிக்க ஆரம்பிச்சார். எல்லா வேதங்களையும் 13-14 வயசுல முழுமையாக கற்று வந்து 16 வயசுல ஒருத்தர் கல்வியை முடிக்கணும்னு வேதம். 16 வயசுக்கு மேல கல்வி பயனற்று போகும். கல்விக்கு அறிவுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. நம்ம ரெண்டையும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கல்வி அப்படிங்கிறது வெளியிலிருந்து உள்ள போறது, அறிவுங்கிறது உள்ள இருந்து வெளியில வர்றது. இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அறிவு எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கு. இந்த கல்வியினால என்ன பயன்னா இந்த அறிவை தூண்டுறதா இந்த கல்வியின் பயன். அறிவு தூண்டுறதுக்கே டைம் கொடுத்தா நம்ம படிச்சுட்டே இருந்தா எப்ப அறிவு நம்ம வெளிப்படுத்துறது? அதனாலதான் பல பேர் ரொம்ப படிச்சுட்டே இருக்காங்க, ஒரு மேலிகள் ஆகிறது. ஒரு காலத்துல கல்வியும் விட்டுறதுன்னு தான் சொல்றாரு மாணிக்க வாசகர். கல்வியில் பிழைத்தும் கல்வியும் வேண்டாம். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு அறிவு வெளிப்படாருன்னா கல்வியும் வேண்டாம். அப்போ அந்த கல்வி நல்லா படிச்சு 16 வயசு ஆரம்ப சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்காரு கோயில்ல. சிவபெருமான்ல சிவபக்தி, சிவபெருமான பூஜை பண்ணிட்டு இருக்கார். யமதர்மராஜா வந்துட்டார். அவர் ஃபைல் எடுத்து பார்க்கிறார். இவருடைய ஆயுசு முடிச்சுட்டு இவருடைய ஆத்மாவை நம்ம எடுக்கணும்னு பாசக்கீரை போடுற நேரத்தில் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். இந்த குழந்தையோட ஆயுளை நம்ம எடுக்கலாமா வேண்டாமா, பூஜை பண்ணிட்டு இருக்கானே தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிறார். நமக்கு தர்ம ராஜான்னு பேரு. யாருக்கும் அந்த பட்டத்தை கொடுக்கல. தர்மத்திலிருந்து தவறாதவர். வேண்டியவங்க வேண்டாதவங்க, புண்ணியம் செஞ்சோம் பாபம் செஞ்சோம் அதெல்லாம் எந்த ஒரு பாகுபாடு யம தர்மராஜன் கிடையாது. அந்த ஆயுள் காலம் முடிஞ்சா எடுக்கணுங்கிறது அவர் சட்டம். அந்த ரைட்ஸை கொடுத்ததும் சிவபெருமான். அதனால நம்பிக்கையா பாசக்கீரை போடுறார். அந்த பாசக்கீரை அந்த குழந்தை மேலையும் சிவபெருமான் மாலையும் சேர்ந்து விழுந்து இழுத்த உடனே சிவபெருமான் இருந்து சுவாமி தோன்றி இடது கால்னால யமனை சம்ஹாரம் பண்றார். நம்ம கேட்கலாம், சிவபெருமான் தான் இந்த ரைட்ஸ் அவர் கொடுத்தார். யாரோட உயிரையும் நேரம் ஆச்சுன்னா நீ எடுக்கணும் தர்மராஜன். அப்போ சிவபெருமானை கும்பிடுறவங்களுக்கு மட்டும் அதை எடுக்கலன்னா கடவுளுக்கு வந்து விருப்பு வெறுப்பு இருக்குன்னு ஆயிரும். விருப்பு வெறுப்பு இருந்தா அவர் கடவுள் இல்லை, அவர் குற்றம் உள்ளவர். விருப்பு வெறுப்பு இல்லாத இருந்தா கடவுள் குற்றம் இல்லாதவர். அப்ப ஏன் சுவாமி சம்ஹாரம் பண்ணார்னா இதுக்குடைய பொருளை நம்ம தேடி போனோம்னா பொதுவா சொல்லுவாங்க சுவாமி. ஆனா சுவாமி சம்ஹாரம் இல்லை, அம்பாள் தான் சம்ஹாரம் பண்றார். சிவபெருமானுடைய இடப்பாகம் எல்லாம் அம்பிகையினுடைய. நீங்க சிவ கோயில் இருக்க எல்லா சிலைகளையும் பாருங்க. சிவனுடைய சிலைகள்லாம் வலது பக்கம் பூரா ஆண்களுக்குள்ள அணிகலன்கள் தான் இருக்கும், இடது பக்கம் பெண்களுக்குள்ள அணிகள். நடராஜரை பார்த்தீங்கன்னா வலது காலில் ஆண்கள் அணியக்கூடிய தண்டை போட்டிருப்பார், இடது காலில் பெண்கள் அணியக்கூடிய சிலம்பு இருக்கும், வலது காதில் ஆண்கள் அணியக்கூடிய குண்டடம் இருக்கும், இடது காதில் தோடு இருக்கும், வலது பக்கம் புலித்தோல் இருக்கும், இடது பக்கம் பட்டாடை இருக்கும். சிவபெருமானுடைய வடிவங்கள் எல்லாமே வலது பாகம் ஆணாகவும் இடது பாகம் பெண்ணாகவும் இருக்கும். தன்னுடைய கணவன் மேல பாசக்கீரை போட்டதுனால அம்பாள் கோபத்தினால யமனை சம்ஹாரம் பண்ணிடுறார். யமன் மூர்ச்சையாகி யமன் இறந்து போகல, யமன் மூர்ச்சையை மயக்கமாகி கீழே விழுந்துடுறார். பூலோகத்துல மரணமே சம்பவிக்கல. பூபாரம் தாங்கள பூமாதேவி எழுந்து இன்னைக்கு சொல்றாங்க ஒரு நொடிக்கு 4 பேர் காலமாறாங்க விஞ்ஞானத்தில். அப்போ மூர்ச்சியா இருந்தா மரணமே கிடையாது. பூமாதேவினால பூபாரம் தாங்காம சுவாமிகிட்ட வந்து தர்மராஜாவை நீங்க எழுப்பி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றாரு. சுவாமி தர்மராஜாவை எழுப்பி கொடுத்துட்டா தர்மராஜா கேட்கிறார், நீங்க எங்களுக்கு சம்ஹாரம் பண்றப்போ நீங்க தடுக்காம இருந்ததுக்கு என்ன காரணம்? இந்த ரைட்ஸை கொடுத்தது நீங்க தான். உங்க மேல பாசக்கீரை போட்டேன்னு உங்க துணவியாரா இருந்தாலும் என்ன சம்ஹாரம் பண்ணப்போ நீங்க தடுக்காம வந்தது காரணம் என்னன்னு கேட்டப்போ சிவபெருமான் சொல்றார், இந்த என்னதான் விடைகள் செஞ்சிருந்தாலும் திதியின் பகிர்ந்தாலும் பஞ்சாட்சரத்தை இவன் ஜெபம் பண்ணி கால தத்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை கடந்துட்டான். அதை நீ கவனிக்காம பாசக்கீரை போட்ட. இது நேரம் வரைக்கும் ஃபைல் உங்ககிட்ட இருந்தது. கால தத்துவம் அது என்ன 1 கோடி தடவை இந்த பஞ்சாட்சரத்தை முழுமையாக ஒரு மனதோட ஜெபிச்சா அந்த கால தத்துவத்தை கடந்த ஆத்மாவாக அந்த ஃபைல் எங்கிட்ட இருக்கப்போ நீ அதுல போய் தலையிட்டது தப்பு, அதனாலதான் நான் பேசாம இருந்தேன்னு சொல்றேன். உடனே மார்க்கண்டேயர் எழுப்பி கொடுக்குறார். மார்க்கண்டேயர் பார்த்து உனக்கு என்ன வரவேன்னு கேட்கிறார். மார்க்கண்டேயருக்கு பிரச்சனையே அவரோட ஆயுள் தான் 16 100 ஆண்டு.
அவர் கேட்டுக்கிட்டா எனக்கு 100 வயசு வாழ்க்கையை கொடுங்கன்னு. வேத காலங்கிறதுனால இதுதான் நல்ல ஒரு சந்தர்ப்பம். நமக்காக எதையும் கேட்குறதா படிச்சதுனால உள்ள ஏற்பட்ட அறிவினுடைய விஷயம். அவர் கேட்டால் 100 வயசு கேட்டு அதோடு முடிச்சிருக்கலாம். அவர் அதை பற்றி எதுவுமே கேட்கல. இந்த ஹோமங்கள் பூஜைகள் சாந்திகளை எல்லாம் திருக்கடையூர் தலத்திலேயோ உங்களை குறித்து சிவாலயங்கள்லையோ யார் செஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மரணமில்லாத வாழ்க்கையை நீங்க கொடுக்கணும்னார் சுவாமி. சொன்னார் மரணமில்லாத வாழ்க்கையை கொடுக்க முடியாது, வேற வரம் கேட்கணும். சரி, யமபயம் இல்லாத மரணத்தை கொடுக்கணும்னார் சுவாமி. கொடுத்தேன்னு சொன்னார். அடுத்து திருப்பி சொல்றார், இந்த யாகெல்லாம் பண்ண வசதி இல்லைன்னா, ஏன்னா விதியினுடைய வசத்தால தான் ஒருத்தர் பிறக்கிறான். விதியின் வசத்தால தான் செல்வங்கள் ஏற்படும், உடல் வலிமை ஏற்படும். உடல் நலத்தால செய்ய முடியாமையோ செல்வத்தினாலேயும் செய்ய முடியலன்னா என்ன பண்ணலார்? அந்த தளத்துல வந்து சுவாமி தரிசனம் பண்ணி தானம் பண்ணாலும் நான் இந்த புண்ணியத்தை கொடுக்கிறேன். நான் அதுவும் முடியாதவங்க என்ன பண்றது? சுவாமி தரிசனம் பண்ணி ஒரு பிராமணனுக்கு ஒரு தட்சிணை கொடுத்து தரிசனம் பண்ணா இந்த பாவத்தை எல்லாம் போகிறார். இதுவும் முடியாதவங்க என்ன பண்றது கேட்கிறார். அஞ்சாவதா கேட்கிறார், என்னுடைய பஞ்சாட்சரத்தை யார் ஜெபம் பண்றாங்களோ 60 வயசுக்கு மேல தன் நிலையை உணர்ந்து யமபயம் இல்லாத மரணம் வேணும்னு என்னை குறிச்சு பஞ்சாட்சரத்தை ஜெபம் பண்ணாங்கன்னா வெள்ளரி பழம் போல வாழ்க்கையை கொடுக்குறீனார். வெள்ளரி பழம் எப்படி இருக்குன்னா, செடி கொடி கீழே தான் படர்ந்து வரும், கொடியும் பழமும் சேர்ந்து இருக்கும். அது பழமான உடனே கொடி தனியா பழம் தனியா பிரிஞ்சிடும். மேலே தொங்கிட்டுலாம் இருக்காது, நிலத்துல தான் படர்ந்துக்கு. பழம் ஆயிட்டுதுன்னு தெரிஞ்சா கொடி தனியா பிரிஞ்சிடும், பழம் தனியா இருக்கும். அது போல இந்த ஆன்மாவுக்கு பக்குவம் இந்த உடனே இந்த உடலை விட்டு எந்த ஒரு சிரமம் இல்லாம உயிர் பிரியறதுக்கு இந்த பஞ்சாட்சர ஜபத்தை பண்ணா இந்த வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சுவாமி சொன்னார். எல்லாத்தையும் கேட்டுட்டு மாணிக்கவாசர் கொஞ்ச நேரம் இருந்தார். ஆண்டவன் கொடுத்த அறிவை கொண்டு அவரை அடைய முற்படணும், அவரை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டா இருந்தார். பார்க்கிட்டு இவ்வளவுலாம் சாமி நமக்கு வரம் கொடுத்தேன்னு சொன்னாரு, இவரை எப்படி நம்புறது? மனிதனுடைய எண்ணம் கடவுளா இருந்தாலும் நம்புறது இல்லை. எனக்கு இவ்வளவு வரம் கொடுத்தீங்களே, உங்களை நான் எப்படி நம்புறதுன்னு. உனக்காக தானே யமன சம்மாரம் பண்ணி இத்தனையும் பண்ணேன். இதெல்லாம் முடிஞ்சு போன பிரச்சனை, தொடங்கிய பிரச்சனைக்கு வாங்க. இப்ப நீங்க பண்ண சொல்லி கொடுக்க வரத்துக்கெல்லாம் என்ன நிச்சயம் செய்வீங்க? உடனே சுவாமி தன்னோட அம்பாளை பார்த்து கை நீட்டார். இந்த காலசம்மார முக்தி பார்த்தீங்கன்னா இடது கையை அம்பாளை பார்த்து காட்டிட்டு இருப்பார். அம்பாள் மீது ஆணையாக இதையெல்லாம் நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு வழக்கம் வந்தது. ஒரு சின்ன சண்டை ஒரு பிரச்சனைனா உன்னுடைய பொண்டாட்டிக்குள்ள மேல சத்தியம் பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சிவபெருமான் தான் முதலாக தன்னுடைய மனைவி மீதும் குழந்தைகள் மீதும் சத்தியம் பண்ணி இது மாதிரி பஞ்சாட்சர யாகங்கள் பண்றவங்க, தான தர்மங்கள் பண்றவங்க, சிவாலய தரிசனம் இதுக்கெல்லாம் மீறி பஞ்சாட்சர ஜபம் பண்றவங்களுக்கு யமபயம் இல்லாத மரணத்தையும் எப்போ யாராருக்கு 3 தலைமுறை கொடுக்குறேன். இவங்க குழந்தைங்க பிறகு இவங்க செய்யற இந்த புண்ணியம் 3 தலைமுறைக்கு சேர்ந்து 3 தலைமுறைக்கும் நான் அனுகிரகம் பண்றேன்னு அன்னைக்கு சுவாமிகிட்ட சொன்னார். உடனே மார்க்கண்டேயர் 16 ஸ்லோகங்கள் சொல்லி சுவாமியை வழிபடுறார். அதுக்கு பேர் மார்க்கண்டேய ஸ்தோத்திரம்னு பேர். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி வழிபட்டா எப்பேற்பட்ட வியாதி நீங்கும். நம்ம எதையும் நம்பிக்கையோடு செய்யறது இல்லை, அதனால நமக்கு தெரியறது இல்லை. எந்த விஷயத்தையும் நம்பிக்கையோடு செஞ்சோம்னா அதுக்கு இருக்கு. இந்த அமெரிக்காவிலேயே இது 1967 இதுலயோ செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 67 69 தேதியில வந்த ஹிந்து பேப்பர்ல இந்த புண்ணியாவாஜனை பத்தி போட்டிருக்காங்க. இந்த புண்ணியாவாஜன மந்திர ஜபம் பண்ணா அந்த தண்ணீர்ல 100% பாக்டீரியாக்கள் அழிந்து போகுது. அன்னைக்கு நமக்கு வேதத்துல சொன்னாங்க, இந்த புண்ணியாவாஜனை ஜபம் பண்ணி தெளிச்சா எல்லாம் சுத்தமாகும், பாக்டீரியா அழிஞ்சு போகுதுன்னு அவங்க வந்து ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. அதுபோல இன்னைக்கு விஞ்ஞானம் சொன்னா கேட்கிறோம், அன்னைக்கு விஞ்ஞானம் சொன்னா நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். அன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலசத்துக்கு நூல் சுற்றி வச்சிருக்கோம், மேல தர்மையில குறிச்சம் பண்ணியிருக்கோம். கலசத்துக்குள்ள ஒரு தகட்டுல சுவாமியோட மூலமந்திரம் எழுதி போட்டிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா ஒரு ஆற்றலை பதிவு செய்யணும். நீங்க எல்லாம் கம்ப்யூட்டர் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். 4 விதமா தான் ஒரு விஷயத்தை நீங்க சேமிச்சு வைக்க முடியும். ஒன்னு PDF எழுத்து மூலியமா சேமிச்சு வைக்கலாம். 2வது இமேஜ் போட்டோ, எங்கேயும் நகராது அப்படியே இருக்கும். 3வது வீடியோ அசையக்கூடியது. 4வது சவுண்டு. இந்த 4 தவிர வேறு எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு விஷயத்தையும் சேமிச்சு வைக்க முடியாது. இதைத்தான் ரிக்வேதத்தில் சொன்னாங்க. இறைவனுடைய ஆற்றல்களை முதல்ல PDFல எந்திரத்தில் உள்ள போட்டிருக்க எந்திரத்தில் எடுத்து எழுதியிருக்கும் சுவாமியோட மந்திரங்கள், எந்திரங்கள்னால சேமிச்சு வைக்கணும். அடுத்தது இமேஜ், கருவறையில் உள்ள விக்கிரகம் எங்கேயும் நகராது அப்படியே இருக்கும்.
அடுத்ததை இமேஜை அங்கே சேமிச்சு வைக்கணும். அடுத்தாக உற்சவமூர்த்தி திருமீதி உள்ளால வருவார், அசையக்கூடியது. அதுக்கு பேர் வேதத்தில் சலபேரம்னு சொல்லுவாங்க, வீடியோவுக்கு சலபேரம். அப்போ வீடியோ மூலியமாக அந்த அருட்சக்திகளை சேமிச்சு வைக்கணும். அடுத்தது மந்திரம் சொல்ற சவுண்டு மூலியமாக இறையோட ஆற்றல்கள் இந்த 4 விதமாக தான் சேமிக்க முடியும். இறையாற்றலை மட்டுமில்லை, இந்த பிரபஞ்ச சக்திகளை பஞ்சபூதங்களையும் இது மூலமாகத்தான் சேமிக்க முடியும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதுதான் நடக்குது. பஞ்சபூதம் தான் இறைவனோட வடிவம், பஞ்சபூதம் தான் நம்மளோட வடிவம். இது 3க்கு எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. பஞ்சபூதம் நம்மளோட இருக்குது. பாதத்திலிருந்து முழங்கால் வரைக்கும் மண் சம்பந்தப்பட்டது, முழங்கால் இருந்து தொப்புள் வரைக்கும் நீர் சம்பந்தப்பட்டது, தொப்புள் இருந்து கழுத்து வரைக்கும் காற்று, நெஞ்சு வரைக்கும் அக்னி நெருப்பு சம்பந்தப்பட்டது, நெஞ்சிலிருந்து கழுத்து வரைக்கும் காற்று சம்பந்தப்பட்டது, கழுத்திலிருந்து தலை ஆகாசம். தலையில் என்ன இருக்குன்னு யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க பெரிய பெரிய மூளையெல்லாம் ஆபரேஷன் பண்ற டாக்டர் வந்தாலும் அது என்னன்னு யாருனாலையும் அறுதிக்கிட்டு இப்படிதான் கூற முடியாது. புரிந்து கொள்ள முடியாத ஒவ்வொருவரும் புது புது அனுபவங்களை கொடுக்கக்கூடியது ஆகாசம். ஆகாசம் இல்லைன்னா வேற இந்த 5 பூதமும் வேலை செய்யாது. நமக்கு ஸ்பேஸ் இடையில இடைவெளி இருக்கிறதுனால தான் நம்ம பேசுறது கேட்குது. எல்லா பொருளையும் நம்ம எப்படி அனுபவிக்கணும்னா இடைவெளி இருக்கிறனால. ஆகாசம் ஒரு பொருளா இல்லையா? ஒரு பொருள்னா அது தாங்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும். எது தாங்கிட்டு இருக்கு? பொருளா இல்லையான்னு முடிவு பண்ண முடியாது. பொருள் தான், பொருள் இல்லைன்னா இந்த மெர்சல் மாதிரி அதுக்கெல்லாம் முடிவு சொல்ல முடியாது. ஆகாசம் புரிந்து கொள்ள முடியாது. இது போல நம்மளுடைய உடம்புலே அப்படி இருக்கு. அதே போல பஞ்சபூதம் வடிவமாக தான் இறைவனை வழிபடணும். கல் விக்கிரகம் அது மண் சம்பந்தப்பட்டது. அடுத்ததாக காற்று சவுண்டு எப்படி வருதுன்னா மந்திரங்கள்னால, கோபத்தினால அக்னி வழிபாடு, கலசத்துள்ள தீர்த்தத்தினால தீர்த்த வழிபாடு. இந்த 5 பூதங்களையும் 5 வழிபாடுகள் செஞ்சு இறைவனுடைய சேர்த்து பஞ்சபூதங்கள் வடிவாய் இருக்க நமக்கு பஞ்சபூதங்கள் வடிவாய் இருக்கக்கூடிய இறைவன் திருவருள் செய்ய வேண்டும். யாகங்களை எல்லாம் செஞ்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கிறோம். சுவாமிக்கு எதுவும் நம்ம செய்ய வேண்டியதே இல்லை, எல்லாமே அவர் நமக்கு கொடுத்தது. நம்மளாக எதுவும் உற்பத்தி பண்ணியது அவர் கொடுக்காம இந்த உலகத்தில் எந்த பொருளும் இல்லை. நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்கறது ஒரு நன்றியின் வெளிப்பாட. கடவுளே, இந்தருடைய பிறப்பில் என்னை இந்த அளவுக்கு சௌரியமாக வச்சிருக்கேன், அதுக்கு நன்றியாக நீ கொடுத்த பொருள்களை நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன். ஒரு குழந்தைய அம்மா எடுத்து வச்சுட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல நினைக்கிறேன், இப்போ இப்போ எங்கள் வீட்டிலலாம் நடக்கிறது இல்லை. குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுவாங்க. குழந்தை இதெல்லாம் சின்ன வயசுல நான் பார்த்தது. குழந்தை என்ன பண்ணுறது, அந்த கிண்ணத்தில் இருக்க சாதத்தை எடுத்து அம்மா வாயில் விட்டோம். இதுக்குலாம் நமக்கு நேரம் இல்லை, நம்ம வேலை வேலை வேலைன்னு பொருளை நோக்கி போயின்னு இருக்கோம். அந்த குழந்தை அந்த சாப்பாடு எடுத்து அம்மா வாயில் விட்டு, அதனால இந்த குழந்தை தான் அம்மாவுக்கு சாப்பாடு விட்டுக்குன்னு அர்த்தமா இல்லை, அன்பின் வெளிப்பாடாக. அதுபோல கடவுள் தான் நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றார். அன்பின் வெளிப்பாடாக நம்ம இந்த யாகங்கள் பூஜைகள் எல்லாம் செஞ்சு இந்த பிறவிலை இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்வை நல்லபடியாக அமைச்சிட்டு வந்துட்டீங்க. துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை இருக்காது. துன்பங்களும் நன்மைகளும் மாறி மாறி இருந்துட்டே தான் இருக்கு. எப்பவும் நம்மால தாங்க முடியாத துன்பத்தை கடவுள் கொடுக்க மாட்டார். நம்ம இதுதான் தாங்கும், இதுதான் செய்ய முடியும்னா நமக்கு அவருடைய கருணை. ஏன் அவருக்கு துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னா, வினை நம்ம செஞ்ச புண்ணிய பாவத்துக்கு. இதுக்கெல்லாம் எப்படி நமக்கு தண்டனை கொடுப்பார்னா, அதுக்கு தான் 9 பேரை நியமிச்சிருக்கார் நவகிரகங்கள். இந்த 9 பேர்த்த வச்சு இவங்களோட புண்ணிய பாவத்துக்கு சேர்ந்த மாதிரி திசா புக்திகளை நீங்க மாறி இருந்து நன்மையும் தீமையும் மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஏன் சிவபெருமானே நமக்கு தண்டனை கொடுத்துடலாங்க. இதுல இருக்க 9 பேர்னா நம்ம மேல அவர் வச்சிருக்க கருணை பாசம். நேரடியாக நம்மளை தண்டிக்க முடியல. ஒரு பெரிய டாக்டர் இருக்கார், அவருடைய பையனுக்கு ஒரு சர்ஜரி டாக்டர்னால பண்ண முடியாது. தன்னோட பையனுக்கு சர்ஜரி அவரால் உறுதியா பண்ண முடியாது. தகுதியான வேற ஒரு டாக்டர் கொண்டு தான் செய்வார், கூட இருந்து எல்லாரும் பார்த்துப்பார். ஆபரேஷன் சர்ஜரி பண்ணலைன்னா நோய் முற்றி போகும். சர்ஜரி பண்ணாலும் இருக்க முடியாது, தானும் பண்ண முடியாது, இன்னொருத்தரை வச்சு செய்வார். அதுபோல கடவுள் நம்ம மேல உள்ள பாசம், இவங்களுக்கு இந்த வினையை தீர்த்தா தான் இவங்க நல்ல கதி அடைவாங்க. இதுக்கு துன்பங்களை அனுபவிச்சாகணும். துன்பத்தை நேராக கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. கிரகங்கள் மூலமாக வாழ்நாள் பூரா நம்முடைய கிரகங்களுடைய ஆட்சி உற்சவம் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் துன்ப இன்பங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இந்த துன்ப இன்பங்கள் எல்லாம் இருந்து விடுபட்டு சுவாமியோடைய திருவடைய இந்த உயிர் போய் சேரும். அது வரைக்கும் பிறப்பு உண்டு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பிறப்பு இறப்பு இல்லாம இருக்கணும்னா புண்ணியம் பாவம் 2 செய்யாம இருக்கு. புண்ணியம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. புண்ணியம் பாவம் 2 தீரணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி இந்த பஞ்சாட்சர ஜபம் தான். நம சிவாய் இந்த பஞ்சாட்சர ஜபம். சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. எல்லாம் நிறைய இந்த பஞ்சாட்சரத்தை பத்தி நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. இதுக்கு சொல்லணும்னா ஒரு முடிவே இல்லை.
இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. சைவ சித்தாந்தம் நாயோட்ட மந்திரம்னு சொல்றாரு. இதை ஒரு நாயை வந்து நம்ம எப்படி கொடுக்கும், சி அப்படின்னு கொடுக்கும். அந்த சீங்கிற எழுத்து நம்முடைய உடலில் இருக்க பற்றுகளை எல்லாம் அடக்கும் அப்படின்னு நிறைய அதை பற்றி சொல்லிட்டே போறாரு. இந்த மந்திரம், இந்த பஞ்சாட்சர ஜபம் பண்ணா என்ன ஆகுன்னா, சிவபெருமான் நம்ம கிட்ட வந்துடுவார். சிவன் என்ன, ஜீவன் என்ன வேறு இல்லை. சிவபெருமானின் உயிரும் வேறு இல்லை. ஜீவனார் சிவனாரை அறிகிறார். இந்த உயிர் சிவபெருமான அறியல. ஜீவனார் சிவனாரை அறிந்தவன் இந்த உயிர் சிவபெருமான அறிந்தா ஜீவனார் சிவனாயிருப்பரு. இந்த உயிர் சிவபெருமானாகவே மாறிடும். ஏன்னா இந்த உயிருக்கு எப்பவும் எந்த பொருளோடு சேருதோ அந்த பொருளாக மாறிவிடும். மனிதனோட உடல் இருந்தால் மனிதனாக இருக்கும், விலங்கோட உடல் இருந்தால் விலங்காக இருக்கும். இந்த உயிருக்கு இன்னும் 2 குணம். ஒன்று, எந்த பொருளை எது கூட சேருதோ அதாக மாறுற தன்மை. இன்னொன்று, அதோட குணங்கள் வந்து நல்லது கெட்டது 2 இருந்தா கெட்டதை தான் போய் முதல்ல பற்றும். யார் மேலேயும் தப்பில்லை, அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்ணி யாரையும் குறை சொல்ல. உயிரோடைய குணம் எல்லாத்துக்கும் உயிரோட குணம். இந்த இடத்துல இப்படி பூஜை நடந்துட்டு இருக்கு, யாரும் தப்பா நினைக்கப்பட அப்படி சொல்லிட்டு வெளியில ஒரு ஆக்டர் ஒரு நடிகரோ வந்திருக்காங்க. இங்க எத்தனை பேர் உட்காந்துருப்போம், போய் ஒரு 2 பார்த்துட்டு வந்துடலாம். நானே சும்மா பேசிட்டு இருந்தாலும் வாத்தியார தான் நினைப்பாரோன்னு தெரிஞ்சு உட்கார்ந்து இருந்தாலும் என் மனசு அவங்களை பார்க்க போகிறேன். உயிரோட குணம் அது. நன்மை தீமை 2 இருந்தா தீமையை நோக்கி தான் இந்த உயிர் முதல் டிராவல் பண்ணும். சிவன் இந்த பஞ்சாக்கிரத்தை சொல்லித்தான் இந்த உயிரை நல்வழிப்படுத்தி நம்மளுடைய வழிக்கு கொண்டு வரணும். அப்படி ஜீவன் வந்து சிவன் ஆகணும்னா பஞ்சாட்சர ஜபம் பண்ணிட்டே இருந்தோம்னா சிவபெருமான் நம்மகிட்ட வந்துடுவார். நமக்கெல்லாம் இந்த 10 டிஜிட்டல் நம்பர் இருக்க மாதிரி மொபைலுக்கு அவருக்கு இந்த 5 நம்பர் நம சிவாயிட்டு நம்ம கூப்பிட்றப்பெல்லாம் பிஸியாகவே இருப்பார். என்னைக்காவது ஒரு நாள் தொடர்பு கிடைச்சிருச்சுன்னா தொடர்பு என்றைக்குமே போகாது. முதல் தடவை தொடர்பு கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கும். எந்த நேரத்தில் வேணாலும் சித்திக்கும். அந்த அருள் சுத்தி ஆயிட்டதுன்னா எப்பவும் நம்முடைய சிவபெருமான் நம்மளுடைய பழக்க வழக்கங்களே மாறி போயிடும். அதனால சிவபெருமான அருள வேண்டி செய்யக்கூடிய இந்த யாகத்தினால இவங்களுக்கு மட்டும் பலன் இல்லை, இதை பார்க்கறதுக்கு இதுல வந்து கலந்துக்கிறதுக்கும் புண்ணியம் இருந்தால் தான் கலந்துக்க முடியும். நீங்க கூப்பிட்ட எல்லா கேசுல வந்திருக்காங்களா வர முடியும். அந்த புண்ணியம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு புண்ணியம் ஏற்படணும்னு அவங்க விதியில இருந்தால்தான் இந்த பூஜையில வந்து கலந்துக்க முடியும், இந்த சுவாமியும் பார்க்க முடியும். இந்த நம்ம கல்யாணத்துக்கு யார் வேணும்லாம் வீட்டு விஷயத்துக்கு வரலாம், வராமல் இருக்கு. இது மாதிரி ஒரு சத்காரியத்தில் யாகங்களுக்கு வரணும்னா கடவுளுடைய அனுகிரகமும் புண்ணியமும் வேணும். இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாம் அந்த கலசத்துல பதிவாகும். நூலுக்கு ஒளியை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. சின்ன வயசுல பார்த்து தீப்பெட்டியில நூலை கட்டி பேசுவாங்க, ஒளியை கடக்கக்கூடிய சக்தி நூலுக்கு உண்டு. அதே போல தர்பிக்கு ஒன்பே கீழிருந்து மேல் நோக்கி இழுக்கலாம், மேலிருந்து கீழ் நோக்கி இருந்தால் கையை கட் பண்ணி ஒன்பே மாதிரி அதுக்கு இருக்கக்கூடிய சக்தி உண்டு. நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை எல்லாம் அந்த கலசத்துல ஈர்த்து ஒரு அருட்சக்தியாக ஈர்த்தது. அப்போ நம்ம தேவையில்லாத எதை இங்கே பேசினாலும் அதுவும் அதில் பதிவாகும். அதனாலதான் இந்த விசேஷங்கள் எல்லாம் வரப்போ யாகங்கள் எல்லாம் தேவையில்லாமல் பேசக்கூடாது, நல்ல வார்த்தைகளை பேசணும். எங்க வேதங்கள் சொல்ல ஆரம்பிச்சாலும் அந்த இடத்துக்கு வேதங்கள் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அஸ்வினி தேவதைகளும் 2 பேர் வந்துருவாங்க. வேதம்னு ஆரம்பிச்சோன்னா அந்த தேவதைகளும் சுவாமி அனுப்பிச்சிருவார். அப்போ அங்க யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கெல்லாம் அவங்க ததாஸ்துன்னு சொல்றதா அவங்களுடைய வேலை. நீங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்றீங்களாலும் ததாஸ்து, நீங்க வேற ஏதாவது எதிர்மறையான்னு சொன்னாலும் அதே வார்த்தையை தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால இந்த இடத்துல வந்து இருக்கவங்க நல்லதை தான் பேசணும், நல்லதை சிந்திக்கணும். புண்ணியம் உள்ளவங்க தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்போ எல்லா விதமான நன்மைகளும் இந்த இடத்துல கடவுள் நமக்கு 2 கண்ணு கொடுத்துருக்கார், நிறைய பார்க்கணும். 2 காது, நல்ல விஷயங்கள் நிறைய கேட்கணும். ஒரே வாய் கொஞ்சமா பேசணுங்கிறதுக்காக கொஞ்சமா, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், கொஞ்சமா பேசணும், பயனுள்ளதை பேசணும். திருவள்ளுவர் அதிகாரத்திலே சொல்ல பயனில்லாத சொல் பேசுறதுன்னு இதுக்கு ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொல்லாத எதுவுமே கிடையவே கிடையாது. நம்ம சைவ சமயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 நூல் நம்மகிட்ட இருந்தா போதும். இத்தனை நம்ம இந்து முதல்ல சொன்ன மாதிரி நிறைய நூல்கள் இருந்தாலும் அந்த நூல்கள் இருந்து எடுத்த ஒரு எசன்ஸ் மாதிரி இருக்கிறது திருக்குறளும் திருவாசகமும். இது 2 நம்ம படிச்சோம்னா நம்முடைய சமயத்தையும் நம்ம யார் தன்னை தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய சமயத்தை தெரிஞ்சு 2க்கும் திருவாசகம் திருக்குறளும் இருந்தா போதும்.
திருவள்ளுவர் முதல்ல எடுத்தார் அறத்துப்பால் பொருட்பால் இடத்துப்பால் நிறைய சொல்லிட்டு போறார். கல்யாணம் பண்ணிக்கிறது தர்மம்னு சொன்ன ஒரே ஒரு சமயம் நம்ம இந்து சமயம் தான். கல்யாணம் பண்ணாதான் தர்மமா வாழ முடியும். அதுக்கு அறம்னு சொன்னார். வேற எந்த மொழியிலையாவது கல்யாணத்துக்கு அறம்னு பேர் இருக்குங்களா? முஸ்லீம் எடுத்துங்க நிக்கான்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல மேரேஜ்னு சொல்றோம். இதுல பொருளே இல்லை. தமிழ்ல அறம், இணைந்து வாழ்வதும் ஒரு அறம். கல்யாணம் பண்ணதுக்கு தர்மத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அருமையா சொல்றாரு. நம்ம எல்லாம் இதெல்லாம் ஆசிரியர் ரொம்ப அதிகமா பேசக்கூடாது, தெரிஞ்சது சொல்றோம். முதல்ல அறத்துல சொல்றப்போ அன்பை தான் முதல்ல வலியுறுத்துறார். அன்பு எப்போ வரும்னா கல்யாணமானதான் அன்பு வரும். இது தன்னை தானே சுயமா நம்ம யோசிச்சு பார்த்துட்டா தெரிஞ்சுக்கணும். வீட்டில் ஒரு குழந்தை, ஒரே பையனா இருக்கார். வீட்டில் அவரோட பேனாவை உபயோகப்படுத்திருக்காங்க. அந்த பேனாவை யாரும் எடுக்கக்கூடாது, அப்பாவை எடுக்கக்கூடாது, அம்மா எடுக்க, தனக்கு மட்டும்தான். யார் எடுத்தாலும் அந்த பையனுக்கு கோபம் வந்துடும். வச்சுன்னு இருக்கார். கல்யாணமான மனைவி வந்து எடுத்துன்னு கோவப்படுவாரா? கோவப்பட மாட்டார். அவர் தப்பு இல்லை, இது கடவுளுடைய வடிவமைப்பு, இப்படித்தான் கட்டமைப்பு. மனைவி மேல கோபப்பட மாட்டார். அப்போ அன்பு பரிணாமம் ஆகுது. சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு வந்துள்ள இந்த பையனோட அன்பு பரிணாமம் ஆகுது. தன் மனைவி வேலை செஞ்சா சங்கடப்படுவா, இவ்வளவு வேலை செய்யலையே அப்படின்னு. அவங்க அம்மா வேலை செஞ்சப்போ சங்கடம் வராது. அதுக்காக யாரும் கோச்சிக்க வேண்டியதில்லை. இப்படித்தான் கட்டமைப்பு கடவுள் அமைச்சிருக்காரு. இந்த பெண் மேல அன்பு வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை ஆகுது. இந்த பேனா இவங்க எடுத்தா எழுதுனாங்க. பையன் தூக்கி வீசுவான் அந்த பேனாவை. அப்பா இந்த குழந்தை அடிப்பாரு, பையன் எவ்வளவு தூரம் தூக்கி வீசுவான். அப்பா அந்த பரிணாமமாகி அந்த அன்பு இன்னும் வெளியில வருது. அதுக்கப்புறம் மனைவியோட சொந்தங்கள் மேல அன்பு போகுது. அதுக்கப்புறம் நம்ம சமுதாயத்து மேல, நம்ம தெருவில் இப்படியும் கொஞ்சம் கொஞ்சமா அன்பு பரிணாமமாகி சமுதாயத்து மேல எல்லாத்து மேலையும் இந்த அன்பு வளரணும். இந்த அன்பு வளரணும்னா அடிப்படை கல்யாணம் இல்லறம். இல்லறத்திலிருந்து 11 தர்மங்களை செய்யணும். 11 தர்மத்தை செய்ய தகுதி உடையவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. 11 தர்மம் என்ன? முதல்ல திருப்பி நல்ல ஜம்முன்னு அருமையா சொல்றாரு. முதல்ல செய்யக்கூடியது தன்னோட அப்பா அம்மாவை பாதுகாக்கணும். வயசான அப்பா அம்மாவை பாதுகாக்கணும் ஒரு தர்மம். குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு. பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு, கல்யாணம் ஆகாத 15 வயசுக்குள்ள குழந்தைகளை வேலைக்கு அனுப்பக்கூடாது. நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லை, எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும். நம்ம பூரா ஃபீஸையும் கட்டலைன்னா பரவாயில்ல, நம்மளால வெறும் 10 ரூபா கொடுக்க முடியுமா அந்த குழந்தைக்கு கொடுத்து படிக்கிறதுக்கு உதவி பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யணும். தென்புலத்தார் இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த திரி தர்ப்பணங்கள் இதையெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் தெய்வம், குலதெய்வ வழிபாடு பண்ணும். சுற்றத்தாரை பேணிக்காங்க. 11 கட்டளை. இந்த 11 தர்மத்தையும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் செய்ய முடியும். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் செய்ய முடியாது. கணவன் பொருளை ஈட்டிட்டு வரணும், மனைவி அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு 2 பேருமா 11 தர்மத்தை பண்றவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனாலதான் இல்லறம். இல்லறத்தினால என்ன வரும் கேட்டீங்கன்னா, இல்லறத்துக்கு அப்புறம் தான் துறவே ஆரம்பிக்கும். இல்லறத்துல இல்லாம ஒருத்தர் துறவல் இருந்தாங்கன்னா அந்த துறவு பொய் துறவு, அதனால பிரயோஜனம் இல்லை. இல்லறம் முடிஞ்ச இடத்துல தான் துறவுன்னு ஒன்று ஆரம்பிக்கணும். இல்லறத்துல வர்ற கடைசி என்னன்னா புகழ். இல்லறத்தோட எல்லாத்துக்கும் ஒரு நல்லவன் ஒரு புகழ் வந்துடுன அப்போ துறவு ஆரம்பிக்கும். துறவுக்கு என்ன வித்தியாசம்னா, அன்பு அருளாக மாறுறதுக்கு பேரு துறவு. அன்புக்கும் அருளுக்கு என்ன வித்தியாசம்னா, தொடர்புடையவங்க மேல செலுத்துறது அன்பு. நம்ம குழந்தைங்க, நம்ம பேரம் பேச்சு, நம்ம பொண்ணு மாப்பிள்ளை, இவங்க மேல செலுத்துறதுக்கு பேரு அன்பு. நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்கு மேல செலுத்தக்கூடிய அன்புக்கு அருள்னு பேரு. நம்ம குழந்தை இந்த இடத்துல விழுந்துட்டான்னா எப்படி மனசு பதறி போய் நம்ம தூக்குறோமோ, நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குழந்தை வந்தா கீழே விழுந்துட்டா அதே ஒரு பதறிக்கையோட போய் நம்ம தூக்கணும்னா அப்ப நம்ம துறவு நமக்கு தகுதியாயிட்டோம் அப்படின்னு நம்ம அர்த்தம். அதனால சுவாமிக்கெல்லாம் அருள் மிகுன்னு போட்டிருக்கோம். அன்பு மிகுன்னு போட்டுக்கலாம், அமைச்சருக்கு போடுற மாதிரி மாண்பு மிகுன்னு போட்டுக்கலாம். அருள் மிகுன்னா தொடர்பில்லாதவங்கள் பாடும் அருள்கிரகத்தை பண்றதுனால சுவாமிக்கு அருள் மிகுன். நீ அவர் கும்பல்னாலும் அவர் திருவருள் பண்ணுவார். அவரோட வேலை அதுதான். நீ அவரை கும்பிடுறீங்க இல்லைங்கிறது இல்லை, என்னைக்கா அவரை கும்பிட்டு தான் ஆகணும். உங்களை கும்பிடுறதுக்கு வர வைப்பார். அதனால அவருக்கு அருள் மிகுன்னு வச்சிருக்காங்க. அன்பு அருளாக மாறுறதுக்கு பேரு துறவரம். இல்லறத்துல இல்லாம துறவரம் இருந்தா பிரயோஜனம் இல்லை. உயர்ந்த இடத்துல போய் திருப்பி கீழே கடைசிக்கு வந்துடக்கூடாது. இந்த நம்ம ஆன்மீகத்துல மட்டும்தான். இப்போ ஸ்கூல்ல எல்லாம் 8th ஃபெயிலானா திருப்பி 8th தான். ஆனால் இந்த ஆன்மீகத்தில் 8th ஃபெயிலானா திருப்பி பிரிக்கேஜ் தான். அதனால மாணிக்கவாசர் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி ஒவ்வொரு பிறவியா சொல்றப்போ மனிதராய் சொல்றது ஒரு புதுசா பிரிக்கிறார். இந்த மனிதன் பிறவி 6வது அறிவு கொண்டு அறிவுனால இன்னும் பிறப்பு இல்லாம பார்த்துக்கணும்.
இதில் ஃபெயில் ஆகிட்டா திருப்பி புல் ஆரம்பித்து எல்லா பிறவியும் எடுத்து வரணும். எங்கள் வாத்தியார் ஒரு வீட்டில் ஒரு துறவுக்கு ஒரு துறவி இருந்தார். அவர்கிட்ட 2 துணி தான். ரொம்ப மிகப்பெரிய துறவி, எந்த ஒரு மாசங்களும் இல்லாமல் இருந்தார். 2 துணியில் ஒரு துணி எலி கடிச்சிருச்சு, ஒரு துணி தான் இருந்தது. இப்படி ஆகிட்டேன்னு கேட்குறேன். உடனே ஆசிரமத்தில் இருக்க சொல்கிறாங்க, ஒரு எலி தொல்லையினால தான் முடிச்சு, ஒரு பூனை வளர்த்தணும்னா இந்த எலி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். சரி, பூனை என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் வேணால் வளர்த்துங்கன்னா ஒரு பூனையை கொண்டு வந்து விட்டாங்க. எலியெல்லாம் முடிச்சு சாப்பிடுது. எத்தனை நாள் எலி மட்டும் சாப்பிடணும்? எலி தொல்லை முடிஞ்சது. பசிக்கு கத்த ஆரம்பிச்சு, ஏன் சத்தமாக இதான் பசிக்குது குரு, அதனால சத்தம் பண்ணுது. பசிக்குதுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். நம்ம இதுக்கு பால் வாங்கி விட்டணும். பால் எங்கே கிடைக்கணும்? பக்கத்தில் பசு மாடு கறக்குறாங்க, கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அங்கே போய் கேட்டால் ஒரு பெரிய செல்வந்தன் ஒரு துறவி வந்து ஒரு 4 லிட்டர் பால் கேட்குறாரு. நம்ம ஒரு பசுமாட்டையும் கொடுத்துருவோம்னு ஒரு பசுமாட்டை நம்ம இடத்துக்கு கொடுத்தாங்க. தினம் 20 லிட்டர் பால் கறந்தது. பூனை குடிக்கிறதுக்கு 4 லிட்டர் பால். 20 லிட்டர் பால் என்ன பண்ணுறது? கீழே ஊற்ற போட பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களே எங்கள் பாத்திரத்தில் ஊற்றுங்க சாமி, கீழே ஊற்றுறதுக்கு பாத்திரத்தில் வாங்கிட்டு போனாங்க. பக்கத்தில் நாங்கள் சாமியார்ட்ட சும்மா வாங்கினா நமக்கு பாவம், ஏதோ ஒரு காசை கொண்டு போய் கொடுத்துருக்கேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு தொகையை கொண்டு போய் கொடுத்தாங்க. தொகையை எண்ணி பார்த்தாரு, ஒரு தொகையை சேர்ந்தது. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னா இன்னும் 2 மாடு வாங்கலாம். மாட்டு பண்ணை ஆகிட்டுது. படமாக இருந்தது, மாட்டு பண்ணை ஆகிட்டுது. கீழே படுத்துருந்த சாமியார் கட்டில் போட்டு படுத்தார், கல்யாணம் பண்ணிட்டார், துறவு போயிட்டு. ஒரு துணி எலி ஒரு பூனை வாங்கினதுனால ஒரு சின்ன விஷயம்னா துறவு போயிட்டு. அதனால துறவுங்கிறது இந்த சின்ன சின்ன வாழ்க்கையில் இருக்க எல்லா இன்ப துன்பங்கள் துறவுன்னு போயிட்டா கீழே வரக்கூடாது. அவ்வளோ துறவுங்கிறது ஒரு விஷயம். இந்த துறவுக்கு வழிவகுக்கிறதும் இந்த பஞ்சாட்சரம். லௌகிக வாழ்க்கையில் ஒரு 60 வயசு மேலே எல்லா கடமையும் ஏகதேசம் முடிஞ்சிடும். பேரம்பேத்தியில் எடுத்துனா லௌகிக வாழ்க்கையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விலகணும். நம்ம மனசு அதுக்கு பண்படணும்னா இந்த பஞ்சாட்சர ஜபம், பஞ்சாட்சர ஜபத்தை உபதேசம் பண்ணக்கூடிய இந்த பிராயச்சித்த விழா தான் இந்த சதாபிஷேகம். இதில் அபிராமி அம்பிகை அமிர்தகடேஸ்வர பெருமான், விநாயகர், முருகன் பெருமான், தன்வந்திரி மகாவிஷ்ணு, சுதர்சனமூர்த்தி, மகாலட்சுமி, கிருத்திகை நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்துக்குள்ள நட்சத்திர தேவதை, அதுக்குள்ள அதிதேவதைகள், நவக்கிரகம் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது நவக்கிரக தேவதைகள். நவக்கிரகத்துக்கு அதிதேவதைகள், பிரத்யதி தேவதைகள், ஆயுள் தேவதைகள் எல்லாம் பூஜை பண்ணி அவர்களுக்குள்ள மந்திரங்கள்ல ஜபமாகி எல்லா மூர்த்திகளும் இந்த யாகத்தில் ஆவாகனம் பண்ணியிருக்கு. கலசத்தில் எப்படி ஆவாகனம் பண்ணமோ அதே போல அக்னியில் ஆவாகனம் பண்ணி இப்போ ஒவ்வொரு மூர்த்திகளுக்கான யாகமானது நடைபெறுகிறது. நம்ம கணபதி ஹோமம் 108 கொஞ்சம் முன்னால சேர தள்ளி போட்டுருக்கோம். பிரயோஜயாத் ஸ்வாஹா. பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓம்
मूर्तये स्वाहा ओम महानागाय विशाग्निजुगाय विशाग्निजुगाय सर्वरोगराय महारमुक्तये स्वाहा ओम महानागाय विशाग्निजुगाय सर्वरोगराय महारमुक्तये स्वाहा ओम महानागाय विशाग्निजुगाय विशाग्निजुगाय सर्वरोगराय महारमुक्तये स्वाहा महानागाय विशाग्निजुगाय सर्वरोगराय महारमुक्तये स्वाहा ओम महानागाय विशाग्निजुगाय सर्वरोगराय महारमुक्तये स्वाहा ओम महानागाय विशाग्निजुगाय सर्वरोगराय ओम महानागाय विशाग्निजुगाय सर्वरोगराय महारमुक्तये स्वाहा ओम महानागाय विशाग्निजुगाय महारमुक्तये स्वाहा ओम महानागाय सर्वरोगराय ओम महानागाय सर्वरोगराय ओम महानागाय
परिचय में इतने इनके पूर्वे ब्रह्मणे पश्चिमे विष्णवे स्वाहा दक्षिणे रुद्राय स्वाहा उत्तरे अनुस्वराय स्वाहा इंद्रादिभ्य स्वाहा वज्रादिभ्य स्वाहा तत्तदेवतास्थाने अद्यन्तत्वा संयोजनं कृत्वा यज्ञेन यज्ञायजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन्यै वेदनागं महिमानः सदन्ते तत्र पूर्वे साध्यासन्ति देवाः गुह्यादिगुह्यगोत्रे त्वङ्गृहाणात्मकृलोहो शिथिर्भवतु मे देवा परमेश्वराय नमः। जब होम संज्ञां समर्पयामि अग्नये नमः उपस्थानं करिष्ये अर्घ्यं दत्त्वा वेदिकायां धूपदीप नैवेद्यां दत्त्वा दूरसिदूर्वतूर्मन्दो दूर्वदयोस्मान् वयं दूर्वामः दूरमाग्रापयामि
मधुवाताहृदायते मधुकरन्द सिन्धवः माध्वीर्यसन्तोषधीः मधुनक्तमुदोनडि मधुभस्मार्तिभगो रजाः मधुद्योरस्तुनप्पिता मधुमानो मधुदोर्याः आदीगावो भवन्तुनः मधो 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 अमृतोपकारं निवेदयामि राजाधिराजाय प्रसज्ञदागिने नमो मयूरी श्रवणाय गुरुमहे कामे करोमि श्रवणो ददातो महाराजाय नमः नीराजनं दर्शयामि योपाकृतं वेद पुण्यवान् प्रजावान् पशुवान् भवति चन्द्रमा पापां कुर्मोहन् पुण्यवान् प्रजावान् पशुवान् भवति एवं वेद योगमायतनं वेद आयतनवान् भवति अग्निमेले प्रोहितं यज्ञस्य देवमृत्युजोन् ओदारं रुद्रवादयो ऋषेत्वोजेत्व भागवत्व देवो विश्वपिता प्राप्य सुन्द्रकृतमाय कर्मणे अग्नायागि विदये रामानन्दायये निगमोदादन्तिवरेये तन्नो रेदेरवन्ने रामो विदये शय्योर्विश्वन्तुरः नादोर्नमासौयाज्ञासामः राधरगृहोत्रम् उत्वा अन्यभागवृणीयं वृणीय अग्निरण्वा दधाति नगरस्योन्यमग्निं वृणयति आज्यं मृडमेसानं बृहोदं बृहस्कृतो मृतमेकाक्षरं ब्रह्मा व्यक्ताव्यक्तं सनातनो सर्वयज्ञतमोदान तीर्थदेडेयत्मलो सत्फलं कोटिपुरुषो शिवलिङ्गाक्षरात्मनो शिवा திருச்சிற்றம்பலம் எல்லா உலகமும் ஆனாயே ஏகம் பம்மேவி இருந்தாய் நீயே நல்லாரி நன்மை அறிவாய் நீயே ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாறு அகலாத செம்பொற்சோதி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஹரஹர நம பார்வதி பதயே என்னாருடைய சிவனே போற்றி சிவசக்தி கடாட்சம் நதத்ர சூர்யோ பாதின சந்திர தாரகௌ ஹேமாத்யுதோ பாந்திருதோயமக்னி எல்லாத்துக்கும் பூ கொடு ராஜா. இந்த பழனிசாமி தானத்தில் எடுத்து அவருக்கு வேண்டாம் கலசி மேடம் போட்டு சாமி
துளசி எல்லாம் பூ போட சொல்லிட்டு பாபா துளசியில் விசர்ஜனை பண்ணு.
ஃபாரினர் எடுங்க. முதலிய சதம் அப்புறம் சதம் தீபத்துக்கு சிவன் கோயிலுக்குள்ள தீபம்
இல்லை அவங்களுக்கு அப்புறம் மேலே கணக்கெல்லாம் பண்ணலாம். புடவையை முன்னாடி சும்மா கீழே விட்டுருங்க, பிரச்சனை பண்ணுறீங்க. प्रभु प्रभु संजय पळनिसामी வச்சுக்கலாமா? ஏன் பிரபு 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 உள்ள வச்சுக்கிறாங்க. ஓரமாக இங்கே பிரபு அது ஓரமாக எடுத்தது. ஏப்பா இந்த பிள்ளைக்கு மாதிரி தூக்கி பிடிக்கணும்ப்பா. பேட்டி கூட தெரியும், சொல்லுவாங்க பேட்டி தான் தெரியும்.
போட்டு வந்து ஓ பேக்கில் போட்டு